அனைவருக்கும் வணக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பணிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்லாஷ் தேர்வு நடைபெற இருக்கிறது. ஸ்லாஷ் தேர்வு நடைபெறும் மாணவர்களுக்கு இனிஷியல் செய்ய வேண்டிய பணிகள் என்ன அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், தேர்வு நாளன்று தேர்வில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு வழி பதிவு செய்ய வேண்டும். 2வது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டும். 3வது, எஃப்ஐ ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் ஃபார்ம் செய்ய வேண்டும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வழங்குவது யாருன்னா பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளில் இருக்குது. மற்ற ஆப் கூட ஒப்பிடும்போது இந்த ஆப்பில் எல்லா ப்ரைஸஸுமே ரொம்ப 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 கம்மியான விலையில் கிடைக்கும். நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை ஒப்பிட்டு பார்த்து எதில் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அதிலே பாருங்கள். இதில் கண்டிப்பாக 3% மற்ற பொருட்களோடு ஒப்பிடும்போது கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான ஹோம் பேஜ் ஓபன் ஆயிரும். அங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா /2025 அப்படின்னு ஒரு மெனு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த கிளாஸுக்கு ஸ்லாஷ் தேர்வு நடைபெறுதோ அந்த கிளாஸஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. 3ஆம் வகுப்புனா 3ஆம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. 5னா 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. 8னா 8 நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3ஆம் வகுப்புக்கு நடைபெறுதுன்னா 3ஆம் வகுப்பை நான் செலக்ட் பண்ணிட்டோம்னா 3ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி, ஸ்டூடெண்ட்டுடைய நேம், அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் புக்லெட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேரமே பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அலோகேட் ஆயிருக்கும். ஸோ இந்த புக்லெட் நம்பரை தான் நம்ம இந்த கொஸ்டின் புக்லெட் நம்பரை தான் அந்த மாணவருக்கு நம்ம வழங்க வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த தேர்வுக்கு அந்த மாணவர் தேர்வு நாளன்று வந்திருந்தாருன்னா ஸோ அங்க தெரியக்கூடிய P and A அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. Pனா பிரசன்ட், ஏனா ஆப்சன்ட். ஸோ அந்த P நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த மாணவர் தேர்வு நாளன்று வந்திருந்தார். வரல அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏனா ஆப்சன்ட். ஸோ ஒன்ஸ் நீங்க ஆப்சன்ட்டை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வரல அப்படின்னு சொன்னா ஏவை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அட்டெண்டன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு இங்க தெரியக்கூடிய கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸல்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் நமக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், அட்டெண்டன்ஸ் பிரசன்டா ஆப்சன்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சீட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அங்க ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸ்டூடெண்டோட நேம் இருக்கும், அவங்களுக்கு என்ன புக்லெட் கொஸ்டின் புக்லெட் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுவும் மேல கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் 1, 2, 3, 4 திரும்ப மறுபடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4, 3 இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எக்ஸாம் நாள் அன்னைக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவும் மாடல் கொடுத்திருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது நம்ம செய்ய வேண்டியது FI ஃபார்ம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓபன் FI ஃபார்ம்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் ஒன்னு ஓபன் ஆகும். FI அப்படின்னு சொன்னா ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர், அதாவது எக்ஸாம் நாளன்று காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வருவாரு, அவர் தான் எக்ஸாம் வைக்க போறாரு. ஸோ அவருடைய நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அவருடைய கான்டாக்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அவர் எந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்காரோ அந்த கல்லூரியினுடைய பெயர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் எஸ் ஆர் நோ டைப்ல தான் இருக்கும். சோ அதை நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. இது மேக்சிமம் நாம ஃபில் பண்ற மாதிரியா இருக்காது. இது எல்லாமே அவர் வரக்கூடிய அந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் தான் ஃபில் பண்ற மாதிரியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சோ அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அவர் எஸ் ஆர் நோ கொடுப்பாரு. இது உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல வேணும்னாலும் சோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட்டை நீங்க கிளிக் பண்ணி தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா சோ அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா சோ அந்த FI வருகை பற்றி பள்ளி அறிந்திருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ நீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா ஆமா கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லையே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்இஸ்ல உள்நுழைவுக்கான சரியான அணுகலை, அதாவது HM வழங்கினாரா, எம்இஸ்ல எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ நீங்க இதை ஆம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் /2025க்கு பொருத்தமான அறை உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ அதுவும் ஆமா செலக்ட் பண்ண சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான ஹால்ல பாத்தீங்கன்னா பெஞ்ச், லைட்,
காற்றோட்டம் இதெல்லாம் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்து ஆம் செலக்ட் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெச்எம்ஸோ அல்லது ஆசிரியர்களோ வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கீடு ஏதாவது செய்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது மேக்சிமம் இல்லை அப்படின்றதையே செலக்ட் பண்ண சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் வினா புத்தகம் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஓஎம்ஆர் தாள் நம்ம வந்து மாணவர்களுக்கு வழங்கும் பொழுது ஆசிரியர்கள் வந்து உதவி பண்ணுனாங்களா, அடுத்து பரீட்சை முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்லாஸ் தேர்வு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் மேக்சிமம் யாரு ஃபில் பண்ற மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப்ஐ, அதாவது ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் தான் ஃபில் பண்ற மாதிரியா இருக்கும். இப்போ நம்ம 3ஆம் வகுப்பு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திரும்ப நான் வந்து இதை வந்து இங்கிலீஷ்க்கே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம 3ஆம் வகுப்பு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். 3ஆம் வகுப்பு ஸ்லாக்ஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. 3ஆம் வகுப்பு ஏ செக்ஷன்ல தமிழ் சப்ஜெக்ட் யார் எடுக்கிறா, ஸோ அந்த டீச்சர்ஸ் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஆரோ கிளிக் பண்ணோம்னா டீச்சர்ஸோட நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட நேம் லிஸ்ட் எல்லாமே வரும். இதுல 3ஆம் வகுப்புக்கு தமிழ் யார் எடுக்கிறாலோ அவங்கள நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3ஆம் வகுப்புக்கு இங்கிலீஷ் யார் எடுக்கிறது, ஸோ அங்கே கிளிக் பண்ணி இங்கிலீஷ் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் யார் எடுக்கிறா, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இந்த ஆசிரியர்களுடைய நேமை வந்து இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ இந்த நேம் வந்து ஆசிரியரோட நேம் இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர்ஸை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ஐடியை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆசிரியனுடைய ஐடியை நீங்கள் என்டர் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் கூட அந்த ஆசிரியருடைய பெயர் வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த 3 பணிகளை தான் ஸ்லாஸ் தேர்வு நடைபெறக்கூடிய நாளன்று நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். மாணவர் வருகை பதிவு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், எஃப்ஐ ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஃபைனலாக அங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோ கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.